Hello students, welcome to John Max today class for 10th standard max exercise 1.4 la 9 sum பார்க்கலாம் very important sums 5 mark sums கூட last midterm examலயும் first 5 marks இதுதான் கேட்டிருக்காங்க இந்த chapterல இருந்து ஓகேங்களா இதில் 3 சம்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளில் ஒரு சம்ஸும் எக்ஸசைஸில் 2 சம்ஸும் இருக்குது கண்டிப்பாக ரெண்டில் ஒன்று ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது பார்க்கலாமா இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்றது லெஸ் தென் கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்குது -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஃபைண்ட் த வேல்யூஸ் கேட்டிருக்காங்க -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1 ஸோ இதில் 4 கேசஸ் கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் தான் வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதில் என்னென்னா ஸோ இதை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இது 3 கொஸ்டின்ஸ் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூன்றது ஒரு கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒரு கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஒரு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம காமனாக ஒரு கொஸ்டின் கொடுத்து தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம் ஸோ இதில் என்னென்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் வச்சு கொஸ்டின் சூஸ் பண்ணிட்டு தான் ஆன்சர்ஸ் போடணும் அதுதான் இதில் ஸ்டெப்பு ஓகேங்களா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நம்பரோட லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லிமிட்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸோ நம்ம கொஷினை போய் சூஸ் பண்ணணும் இதில் 3 கொஷின் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர்ஸ்க்கான கொஷின் எடுத்துகிட்டு தான் அதில் தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இவ்வளோ தான் இதனுடைய ஹின்ஸு ஓகேங்களா ஸோ அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா கீழே போடுறது வந்து சம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டெப்ஸு ஸோ கிவனில் நான் என்ன இருக்குன்னா கொஷின் எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா சேம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூவா ஸோ இதில் எக்ஸுன்றது 1 விட பெருசு கிரேட்டர் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த சைட் வாய் ஓப்பனாக இருக்கோ அதுதான் பெருசாக ஸோ அப்போ எக்ஸுன்றது நம்மளுக்கு வேல்யூ தான் வேணும் அது 1 விட பெருசு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதுலேருந்து எடுத்துப்போனா கிராஃப்லேருந்து அதை மட்டும் மறந்துடாதீங்க கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 0 1 2 3 4 5 6 ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு போடலாம் ஸோ இது கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் போடுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணும்போது ஈஸியாக நம்பர்ஸ் சூஸ் பண்ணிடலாம் ஒரு ரஃப் ஒர்க்காக போட்டு பாருங்கள் எக்ஸுன்றது 1 விட பெருசெல்லாம் எக்ஸ் சொல்லியிருக்காங்க அப்போ அது ப்ளஸ் வேல்யூவா 1ன்றது அப்போ ப்ளஸ் சைட் போய் பாருங்கள் எக்ஸோட ப்ளஸ் வேல்யூ போய் பார்க்கும்போது 1 விட பெருசுன்னா 2 3 4 எக்ஸட்ரா சொல்லியிருக்காங்க ஏன்னா இது லிமிட் பாயிண்ட் இல்லை கடைசி எண்டிங் நம்பர் கொடுக்கல அப்போ என்னென்ன நம்பர் வரும் 2 3 4 5 6 எக்ஸட்ரா ஓகேங்களா ஸோ அப்போ இதெல்லாம் எதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டானது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன இருக்குன்னா -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற எக்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம ஆல்ரெடி 1.1ல் பார்த்த மாதிரி தான் கீழே கோடு இருந்தால் அது வந்து எடுத்துக்கணும் அந்த நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா கண்டிப்பாக அந்த நம்பரை எடுத்துக்கணும் அப்போ -1 +1 இருக்கிற நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் என்ன 0 மட்டும்தான் அப்போ -1 0, +1 ஓகேங்களா கண்டிப்பாக நம்பர் சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம கீழே போகிற சம்மோட ஆன்சர்ஸ் தப்பாக போயிடும் ஓகேங்களா அடுத்து தேர்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1 கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் கோடி இருந்தால் அந்த நம்பரை எடுத்துக்கோங்க கோடி இல்லைனா அந்த நம்பரை விட்டுருங்க அப்படின்ற ஒரு மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ -3லேருந்து -1 இருக்கிற நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் என்ன 2 ஓகேங்களா -2 மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா -1.5ன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார் 0.5ல் மிஸ் 0.5ல் கேட்டிருக்காங்களே எப்படி கொஸ்டின் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்காதீங்க ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1லேருந்து +1 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா -1லேருந்து -3லேருந்து -1க்குள்ளே இருக்கிற சென்டர் நம்பர் -2 சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கிராஃப் போடும்போது 0.5லேயும் சம் போடுவோமா அப்போ -1.5 எங்கே இருக்கும் -2க்கும் -1க்கும் நடுவில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ இந்த கொஷினை தேர்ட் கொஷினை நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேவா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க -1.5 எங்கே இருக்கும் -3லேயும் -1க்குள்ளேயும் நடுவில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் -1.5 இருக்கும் ஸோ அதனால் அதுவும் அதில் தான் இருக்கும் ஸோ அப்போ -1.5 எங்கே இருக்கும் தேர்ட் கொஷினில் இருக்கும் அப்படின்றது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதனுடைய சம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் 3 ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன எஃப் ஆஃப் 3 ஸோ எஃப் ஆஃப் 3னா ப்ளஸ் வேல்யூ தான் 3 ஸோ இதில் ப்ளஸ் வேல்யூ இந்த 3 நம்பர்ஸ் டேர்ம்ஸில் எதில் இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸு இதில் தான் 2, 3 இருக்குது ஸோ அப்போ அதுக்கு நேராக இருக்க கொஸ்டின் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஓகேங்களா ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் 3 ஸோ அதெல்லாம் சைடில் எழுதிக்கோங்க ரஃப் ஒர்க்காக ஸோ உங்களுக்கு போடும் போது ஈஸியாக இருக்கும் அப்போ 3 + 2 5 ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் என்ன எஃப் ஆஃப் 0 ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன எஃப் ஆஃப் 0
ஓகேங்களா 0 எங்கே இருக்குது நம்பர்ஸ் பாருங்கள் கொஷின்ஸ் எந்த கொஷின் சூஸ் பண்ணோம் செகண்ட் கொஷினில் இருக்குது பாருங்கள் -1, 0, 1 அப்போ 0 செகண்ட் கொஷினில் இருக்குது அப்போ f of x = 2 ஓகேங்களா ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குது அப்போ f of 0 = 2 தான் ஆன்சர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் f of x = -1.5 ஸோ இதுக்கு தான் -1.5 கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே அந்த வேல்யூ எடுத்துட்டோம் f of -1.5 ஓகேங்களா ஸோ இப்போ -1.5னா கொஷின் என்ன இருக்குது f of -1.5க்கு கொஷின் என்னன்னு பாருங்கள் f of x - 1 ஓகேங்களா f of x - 1 ஸோ f of x = x - 1 ஸோ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வரோம் -1.5 ஸோ அப்போ -1.5 ஆல்ரெடி -1 இருக்கா ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் -1.5 -1.0 கொடுத்துக்கோங்க அப்போ ஆட் பண்ணும்போது 5 பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் அப்போ 2 -1 -1 -2 ஸோ -2.5 ஓகேங்களா ஸோ அது அதோட ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of 2 + f of -2 ஸோ f of 2 + f of 2 + f of -2 ஓகேங்களா f of -2 ஓகேங்களா ஸோ f of 2ன்ற கொஸ்டின் எதில் இருக்குது பாருங்கள் 2ன்றது ஃபஸ்ட் கொஸ்டினில் இருக்குது f of x + 2 -2ன்றது தேர்ட் கொஸ்டினில் இருக்குது x - 1 ஸோ f of x + 2 ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா f of 2 f of x = x + 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம் 2 அப்போ 2 + 2 = 4 ஓகேங்களா நெக்ஸ்ட்டு f of -2 f of -2 எந்த கொஷினில் இருக்குது f of x = x - 1ல் இருக்குது ஓகேங்களா இப்போ -2 - 1 = -3 மைனஸ் ஆட் பண்ணிக்கலாமா ஆட் பண்ணும்போது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா ஸோ f of 2 + f of -2 ஸோ நம்ம வந்து f of 2 f of -2 தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் இப்போ f of 2 என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் 4 f of -2 என்ன கண்டுபிடிச்சோம் -3 ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் -2வும் -3யும் -4ல் 3 லெஸ் பண்ணால் 1 ஓகேங்களா ஸோ இதுதான் இதோட சம்மு ஸோ இந்த கொஷினுக்கு சேம் என்ன பண்ணணும் நம்பர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்தீங்களாவே உங்களுக்கு கொஷின்ஸ் கரெக்டாக வந்துடும் நம்பர்ஸில் மட்டும் கண்டிப்பாக தப்பு பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நம்பர்ஸ் கரெக்டாக எடுத்தால் தான் நம்மளுக்கு கொஷின் கிடைக்கும் ஓகேங்களா அந்த சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் கூட ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ